அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய 12 பாவகங்களில் கிரகங்கள் நின்ற ராசி பலன் எப்படி. இப்போ மொத்தத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். இப்போ நம்ம பலன் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று லக்கணத்தின் அடிப்படையில், லக்கணத்தையே 1ஆம் பாவமாக வச்சு அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிற வச்சு ஒரு பலன். இரண்டாவது பாரம்பரியமான பலன், அதாவது காலப்புருஷ தத்துவப்படி மேசம் 1ஆம் இடமாகவும், ரிஷபம் 2, சரிங்களா, மிதுனம் 3, கடகம் 4, இப்படி மீனம் 12. இந்த முறைப்படியும் நம்ம ஜாதக பலன் கூறலாம். அந்தந்த கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில். இப்போ ரெண்டுமே ஒன்று தான். லக்கணத்தை மையமாக வச்சு வந்தாலும் சரி, இல்லை மேசத்தை 1ஆம் இடமாக வைத்து அப்படியே பலன் சொன்னாலும் சரி. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்போ 1ஆம் இடத்தில் அது மேசமாக இருக்கலாம் அல்லது லக்கணமாக இருக்கலாம் வச்சு, 1ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் நின்றால் ஜாதகர் மிகவும் தெளிவானவராக இருப்பார், நல்ல அழகானவராக இருப்பார். அவருடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கும், எண்ணங்கள் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்கும், பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் நல்ல கிரகங்கள் இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பார், சரிங்களா, சோம்பேறித்தனப்பட மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் அந்த 1ஆம் பாவகத்தில் கெட்ட கிரகங்கள் இருந்தால், இப்போ நல்ல கிரகங்கள்னு அதே பார்த்துருவோம், கெட்ட கிரகங்கள் என்னென்னு அதே பார்த்துருவோம். நல்ல கிரகங்கள் எடுத்தோம்னா முதல்ல குரு ஃபஸ்ட்டு, 2வது சுக்கிரன், 3வது புதன், 4வது வளர்பிறை சந்திரன், சரிங்களா. சரி, கெட்ட கிரகங்கள் எடுத்தோம்னா செவ்வாய், சனி, ராகு, கேது. அப்போ 4 நாள் 8 ஆயிடுச்சா. சூரியன் இடையில ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த பக்கமும் இருப்பார், நல்லவராகவும் ஒரு 50% இருப்பார், கெட்டவராகவும் ஒரு 50% இருப்பார். ஸோ அதனால் சூரியன் நடுநிலை. நல்ல கிரகங்கள் என்றால் ஜாதகருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கெட்ட கிரகங்கள் இருந்தால் ஜாதகர் படு சோம்பேறியாக இருப்பார், நல்ல குணம் இருக்காது, போதைக்கு அடிமையானவராக இருப்பார். இதுபோல் அவருடைய குணநலன்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும், சரிங்களா. 2ஆம் பாவகம், 2ஆம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் நின்றால் அவருடைய குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும், அவருடைய பேச்சுத்தன்மை நல்லா இருக்கும், பண வரவு. ஏன்னா தனஸ்தானம் 2ஆம் பாவம் நன்றாக இருந்தால்தான் பண வரவு அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்ப அமைப்பும் பாதிக்கப்படும். வாக்கு பேச தெரியாமல் பேசி மாட்ட தெரியாமல் நிறைய இடங்களில் மாட்டிக்கிடுவாங்க, பிரச்சனைகள் வந்துடும், பேசினாலே பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இவங்கெல்லாம் நல்ல கிரகங்கள் அதில் 2ஆம் இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். இப்போது இவங்க யாரை நம்பி கழுத்து போட்டுக்கூடாது, இந்த 2ஆம் பாவம் கெட்டு போனவங்க சரிங்களா. ஏன்னா இவங்களுடைய பண வரவும் ஒரு சில நேரம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு சில நேரம் பண வரவு இல்லாமலும் இருக்கும். அதனால் 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாவகத்திற்கு வர வேண்டிய பண வரவு குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் பாதிக்கும். நல்ல கிரகங்கள் இருந்தால் சிறப்பாக. 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல தைரியமானவர், திறமையானவர், ஆண்மை சக்தி மிகுந்தவர், பெண்ணாக இருந்தால் பெண்மை மிகுந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் நல்ல முயற்சி ஸ்தானம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி பத்திரம் எழுதுறதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் கணினி இந்த மாதிரி விஷயங்களில் புலியாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. 3ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால். அதே சமயத்தில் 3ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால், பாதிக்கப்பட்டிருந்தால் முயற்சி கெடும், ஆண்மை குறைவு, அல்லது பெண்களாக இருந்தால் சில பேருக்கு லேட்டாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையாக இருக்கட்டும், அந்த பத்திரம் எழுத்துத்துறை, அந்த அறிவு, இந்த மாதிரி சில விஷயங்களில், புத்தி கூர்மை விஷயங்களில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் சிறப்பாக அமைந்து விட்டால் அவங்களுக்கு வீடு, மனை, வாகனம், சரிங்களா, தாயார்
வீடு மனை வாகனமும் நல்லா சொத்துக்கள் நிறைய சேர்ப்பாங்க. தாயாரின் உடல்நிலை மிக நன்றாக இருக்கும். தாயார் நல்ல டாமினேட்டட் பர்சனாக இருப்பாங்க. அதே இது 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்பட்டால் தாயாருக்கு உடல்நிலை கெடும். இவங்க வாழ்நாள் பூராமே வாடகை வீட்டிலே தான் இருப்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிற்காது. ஒரு வண்டி ஒரு தடவை புதுசாக வண்டி வாங்கிட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் 4ஆம் பாவம் சிறப்பான முறையில் அமைந்து விட்டால் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புது வண்டி மாற்றிட்டே இருப்பாங்க. வீடு நல்லா புதுசாக வீடு நல்லா சிறந்த வீடு, புது வீடு கட்டியிருப்பாங்க. சரிங்களா? பாவகம் கெட்டுவிட்டால் அவங்க பழைய வீட்டில் தான் குடியிருப்பாங்க. சரி, 5ஆம் பாவகம் சிறப்பாக அமைந்து விட்டால், நல்ல கிரகங்கள் இருந்தால் அல்லது சுப கிரகங்களின் பார்வை அது இருக்கணும். இப்போ 5ஆம் பாவத்துக்கு வந்துட்டோம், 5ஆம் கடத்துக்கு வந்துட்டோம், 1லேருந்து 5 வரைக்குமே சுப கிரகங்கள் பார்வை இருந்தாலும் அது சுபர் தான். கெட்ட கிரகங்கள் பார்வை செய்தாலும் அது கெடுதி தான். சரிங்களா? இப்போ 5ஆம் பாவகம் சிறப்பாக இருந்தால் நல்ல குழந்தைகள், குழந்தை பேர் நன்றாக இருக்கும், நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. சரிங்களா? குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். அதே இது பாவகம் கெட்டுவிட்டால் குழந்தைகளால் கெட்ட பெயர். சரிங்களா? குழந்தை பேரும் அமைகிறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள், அதே மாதிரி பூர்வீக புண்ணிய ஸ்தானங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும், வலுவாக இருக்கும். பாவகம் கெட்டுவிட்டால் இது எல்லாமே போயிடும். அந்த ஒரு பூர்வீக பேரே இருக்காது. யாருன்னே ஃபேமஸாக இருந்தால் கூட இவருடைய ஜாதகத்தில் அந்த இது இல்லைன்னு, அந்த அமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்னார் பேரன்னு சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. அப்படி போயிடும். சரி, 6ஆம் பாவம் ரண ருண சத்ருஸ்தான். இதில் அப்படியே ரிவர்ஸாக மாறி இருப்பாங்க. 6ஆம் பாவகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நோய் அதிகரிக்கும், கடன் ஏற்படும், எதிரிகள் வலுவாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ 6ஆம் பாவகம் மட்டும் கெட்ட கிரகங்கள் இருந்தால் நல்லது. ஏன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ 6ஆம் பாவகத்தில் கெட்ட கிரகங்கள் நல்லது செய்யும். இப்போ உங்களுக்கு நோய், கடன், எதிரி அதில் அந்த ஸ்தானத்தில் கெட்ட கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு நோய் குறையும், கடன் குறையும். சரிங்களா? எதிரிகள் குறைவாக இருப்பாங்க. இவ்வளோதான். எதிரிகள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே அஞ்சுவாங்க, உங்களை பார்த்து பயப்படுவாங்க எதிரி. இப்போ 7வது ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் நின்றால், அதாவது உங்களுக்கு நல்ல மனைவி கிடப்பாங்க, வருமானம் உள்ள மனைவி அமையக்கூடும். சரிங்களா? மனைவி மூலமாக சொத்துக்கள் சேரும், நல்ல நண்பர்கள் கிடப்பாங்க, கூட்டு தொழிலுக்கு சிறந்த பார்ட்னர்ஸ் கிடப்பாங்க. சரிங்களா? இதே 7ஆம் பாவகம் கெட்டு விட்டால், 7ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் 2வது குழந்தையும் உங்களுக்கு பாக்கியம் உண்டு. 7ஆம் பாவகம் கெட்டுவிட்டால் 2வது குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை. மனைவியும் ஒரு கோவப்பட்டு எரிச்சல் படுறவங்களாக இருப்பாங்க. உங்களோட சரியான ஒரு ஒத்துழைக்கக்கூடிய மனைவியாக இருக்க மாட்டாங்க. நோய்வாய்ப்பட்ட மனைவியாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சில அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் கூடவே இருந்து குடிபறிப்பாங்க. சரியான பார்ட்னர்கள் அமைய மாட்டாங்க, ஏமாற்றிட்டு போகிறவனா தான் இருப்பாங்க. சரி, 8ஆம் பாவம் வம்பு வழக்கு பிரச்சனைக்குள்ள ஒரு ஸ்தானம். அதில் நல்ல கிரகங்கள் இருந்தால் அப்போ உங்களுக்கு அந்த வழக்குகள் வம்பு பிரச்சனை, அடிதடி இதுதான் வளரும். ஆனால் கெட்ட கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். 8வது ஸ்தானத்தில் உங்களுக்கு கெட்ட கிரகங்கள் இருந்தால் நோய் அதிகமாகி உங்களுக்கு அப்படியே அந்த நோய் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும். ஸோ 8ஆம் பாவகத்தில் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இருந்தால் நமக்கு நல்லது தான். சரி, 9ஆம் பாவம் என்பது பாகிஸ்தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல கிரகங்கள் இருந்தால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர். சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருக்குது 9ஆம் பாவத்தில். அதே இது கெட்ட கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு யோகம் இல்லை, பாக்கியம் இல்லை. நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு யோகமான அமைப்பாகவே இருக்காது. அந்த பாக்கியம்ங்கிறது இல்லாமல் இருக்கும்.
சரிங்களா? சரி, 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு தொழில் அமைப்பு, 10ஆம் பாவகம் என்பது தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். கெட்ட கிரகங்களில் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் செவ்வாய், ராகு, கேது இருந்தால் தொழில் பாதிக்கும் கண்டிப்பாக. சனி பகவான் அஷ்டம சனியாக இந்த 7 சனிகளில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு. மற்றபடி சனி பகவான் தொழில்காரன். ஸோ தொழில் சிறப்பாக நடக்கும். ஆனால் அவரே பாதிக்கப்பட்டிருந்தார்னா நீங்கள் முதலாளியாக இல்லாமல், சனி பகவான் நல்ல நிலைமையில் 10ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் முதலாளியாக இருப்பீங்க. அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் தொழிலாளியாக இருப்பீங்க. அவ்வளோதான். சரியா? 11ஆம் இடம் அது லாபஸ்தான். நல்ல கிரகங்கள் இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இருந்தால் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை அள்ளி தரும். வீடுகள், வாடகை வருமானம் வர்ற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸு, வீடுகள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை எல்லாமே உங்களுக்கு நல்லா தூக்கிவிடும். அதே நேரத்தில் கெட்ட கிரகங்களோ அதில் 11ஆம் பாவத்தில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பார்வைகள் செய்தாலோ உங்களுக்கு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகும். சரி, 12ஆம் பாவம் அது விரயஸ்தான் போக அயன சயன தூக்கம், வெளிநாடு, இந்த மாதிரி விஷயங்கள். 12ஆம் பாவம் நன்றாக இருந்தால் மனைவியோடு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டிலிருந்து பண வரவு அல்லது வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். உங்களுக்கு முதலீடுகள், அதாவது உங்களுடைய பிற்காலத்திற்கான முதலீடுகள் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே இது 12ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் இது எல்லாமே அப்படியே பாதிக்கப்படும். மனைவியுடன் உறவுங்கிறதுக்கு பேச்சே இல்லை, தாம்பத்தியமே இருக்காது. இப்போது சரியாக படுத்தா தூக்கம் வராது. உங்களுக்கு தீய வழிகளில் பண விரயமாகிட்டே இருக்கும். சுபக்கிரகங்கள் என்றால் உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். பண விரயம்ங்கிறது திருமணம், ஒரு வீடு கட்டினீங்க, பால் காய்ச்சினீங்க, அந்த மாதிரி ஒரு சுப விரயங்களாகும். கெட்ட விஷயங்களாக இருந்தால் பணம் உங்களுக்கு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அல்லது ஒரு சீட்டு கம்பெனியில் போட்டு பணம் கொண்டுட்டு போயிடுவாங்க. அல்லது வெளிநாட்டு ஏஜென்சியை நம்பி நீங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு போய் அவன் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இப்படி நடக்கும். ஸோ இதனால் 12 பாவங்களிலும் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு நல்ல பலன்களையும், கெட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது நமக்கு கெட்ட பலன்களையும் நமக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.